கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்தோம். தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது நம்முடைய கிரியைகளினால் உண்டானதல்ல. நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய சுய கிரியைகளினால் உண்டாவதில்லை. நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் காரணம் அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்முடைய சுய வல்லமையையும் சுய பக்தியையும் சுய சக்தியையும் நினைத்து பெருமை பாராட்ட நமக்கு இடமில்லை. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிற மனமாற்றத்திற்கு தேவனே காரணம். நம்முடைய மனமாற்றத்திற்கு அவரே ஆரம்பமாக இருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பினால் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய அன்பினாலேயே அவருடைய கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்தோம். தேவனோ தம்முடைய அன்பினால் நம்மை நோக்கி பார்த்து தம்முடைய கிருபையினால் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். நாம் தேவனை விட்டு தூர விலகியவர்களாக இருந்தோம். தேவனோ தம்முடைய இரக்கத்தினால் நம்மை சேர்த்து கொண்டார். தேவனுடைய அன்பே பெரிய அன்பு. அவருடைய இரக்கமே ஐஸ்வர்யம் உள்ள இரக்கம். நாம் தேவனுடைய கிருபையினாலேயே ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது தேவனுடைய ஈவு. மனம் திரும்பிய ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்பட்ட பாவியாக இருக்கிறார். தேவனுடைய கிருபையே மனுஷரை ரட்சிக்கிறது. தேவனுடைய நன்மையும் சிலாக்கியத்தையும் பெறுவதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினால் நமக்கு நன்மை செய்கிறார். நமக்கு இரக்கம் காண்பிக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்மை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ரட்சிக்காமல் தம்முடைய கிருபையினால் ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசமும் ரட்சிப்பும் தேவனுடைய ஈவு. சகலமும் தேவனுடைய கிருபையினால் நடைபெறுகிறது. ஆகையினால் தங்களுடைய ரட்சிப்பை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்டுவதற்கு இடமில்லை. நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய கிரியைகளினால் உண்டானதல்ல. நாம் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்தோம். தேவனோ தம்முடைய கிருபையினால் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். தேவனுடைய கிருபை நம்முடைய ஆத்மாவில் கிரியை செய்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு புதிய ஜீவனை கொடுக்கிறது. மரணம் வரும்போது நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் செயலிழந்து போகும். எந்த ஒரு அவயவத்திற்கும் ஒரு வல்லமையும் இருக்காது. மரணம் சரீரத்தின் எல்லா அவயவத்தையும் ஆளுகை செய்து அவற்றை செயலிழக்கச் செய்துவிடும். பாவத்தில் மரித்து போன மனுஷனால் ஒரு நன்மையும் செய்ய முடியாது. நம்முடைய தேவனோ தம்முடைய கிருபையினால் மரணத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட பாவி புதிய ஆத்மாவாக இருக்கிறார். இவர் தேவனால் பிறந்திருக்கிறார். மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் தம்முடைய கிருபையினால் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறோம். கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவரை போலவே நாமும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறோம். தேவன் தம்முடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பினார். நாம் பாவத்தில் மரித்தவர்களாக பாவத்திற்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தோம். மரித்து போன நம்மை தேவன் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அப்போது அவரோடு கூட
எல்லா பரிசுத்தவான்களையும் உயிரோடு எழுப்பினார். தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி பரலோகத்தில் தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரச் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மையும் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். நாம் பாவத்தில் பிறந்தவர்கள், மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆனாலும் தேவன் நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவாத்மாவாக ஆக்கியிருக்கிறார். நாமோ பாவம் செய்து நம்முடைய பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தோம். தேவனோ நம்மை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்காரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் மேன்மை பரலோகத்தின் மேன்மைக்கு ஒப்பானதல்ல. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், இவையெல்லாம் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பானதல்ல. நாம் பரலோகத்திலே இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்வார்கள். அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவோடு உயிர்ப்பிப்பது தேவனுடைய தெய்வீக சித்தம். அவருடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதற்காகவே தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மிடத்தில் தயவை வைத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் மூலமாய் தேவனுடைய தயவும் கிருபையும் இரக்கமும் நிரூபிக்கப்படுகிறது. வருங்காலங்களில் தேவனுடைய தயவினாலே ரட்சிக்கப்பட முடியும் என்னும் விசுவாசம் பாவிகளாக இருக்கிறவர்களுக்குள் உண்டாகும். தேவன் தம்முடைய தயவினாலும் கிருபையினாலும் நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட முடியும் என்னும் நம்பிக்கை அவர்களுக்குள்ளும் உண்டாகிறது. நம்முடைய ரட்சிப்பின் மூலமாய் மற்றவர்களும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய கிருபையினால் பாவிகளாக இருக்கிற அவர்களும் ரட்சிக்கப்பட முடியும் என்னும் நம்பிக்கையும் உற்சாகமும் அவர்களுக்குள் உண்டாகிறது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் தம்முடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உயிர்ப்பித்தார். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்காகவே நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக சாதாரண மனுஷர்களாக மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையில் பரிசுத்தவான்களாகவும் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். தேவனே நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் நமக்காக செய்திருக்கிற பாவ நிவாரண பிராய சித்தத்தின்படியே தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதற்காகவே தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் நற்கிரியைகளில் நடக்கும்படி தேவன் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியும் இருக்கிறார். நாம் நற்கிரியைகளில் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய மனமாற்றத்தினாலும் நம்முடைய பரிசுத்தத்தினாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நற்கிரியைகளில் நடப்பது என்பதற்கு நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது என்று பொருள். ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய பேச்சும் செயலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவை கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். மறுபடியும் பிறந்தவர்களாகிய நாம் நற்கிரியைகளை மாத்திரம் செய்ய வேண்டும். தேவன் செய்திருக்கும் காரியங்கள்: அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்மில் அன்பு கூர்ந்தார். கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். உன்னதங்களில் அவரோட கூட உட்காரச் செய்தார். அவர் நம்மிடத்தில் தயவு வைத்தார். நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை சமீபமாக்கினார். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் 3 விதமான மரணங்கள். சரீர மரணம், சரீரத்தில் இருந்து உள்ளான மனுஷன் பிரிக்கப்படுவது. ஆவிக்குரிய மரணம், பாவத்தின் நிமித்தமாக ஒரு மனுஷன் தேவனிடமிருந்து பிரிக்கப்படுவது. நித்திய மரணம், மனுஷன் பாவத்தில் ஜீவித்து
தேவனிடமிருந்து பிரித்து வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவதனால் தேவனிடத்தில் இருந்து நித்திய காலமாக பிரிக்கப்படுவது. இந்த மரணம் இரண்டாம் மரணம் அல்லது தேவனிடமிருந்து இரண்டாம் முறையாக பிரிக்கப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது. மனுஷன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அந்த நோக்கத்தில் இருந்து பிரிக்கப்படுவதே மரணம் எண்ணப்படுகிறது. சரீர மரணத்தில் மனுஷனுடைய சரீரம் மரித்து மண்ணுக்கு திரும்புகிறது. ஆவியும் ஆத்மாவும் அழியாதவை. சரீரம் மரித்தாலும் ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ மரிக்காமல் உயிரோடு இருக்கும். பாவங்களினாலும் மீறுதல்களினாலும் உண்டான மரணத்தில் இருந்து ஆவிக்குரிய பிரகாரமாக உயிர்த்தெழுதல், சரீர உயிர்த்தெழுதலை போன்றே ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலும் நிச்சயமானது, முழுமையானது. பாவங்களில் மரித்திருக்கிறவர்கள் அந்த மரணத்தில் இருந்து ஆவிக்குரிய ரீதியாக எவ்வாறு உயிர்த்தெழுகிறார்கள் என்பதை இந்த வசனம் எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்குகிறது.